வணக்கம்பா. என்னடா நீயும் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ போயிட்டே இருக்கும்போது அதற்கு வந்து நானும் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறேன், அதில் நடந்த பஞ்சாயத்தெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீயும் இதுலேருந்து மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா? நீயும் இதை வச்சு வியாபாரம் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி அந்த 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 கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து அவங்களோட லிஸ்ட்லாம் சொன்னப்போ அப்போவே சில விமர்சனங்கள் வந்து வச்சுருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போவே நிறைய பேர் திட்டிருந்தீங்க, எங்க இந்த ஷோவை பற்றி பேசுகிறீங்க, எங்கே இந்த ஷோவை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க நான் பிடிச்சாங்க பேசினாலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேசினா வேறு வழியே இல்லாமல் நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்னும் வழியே இல்லை உனக்கு. உன்னை யாராவது அப்படியே கண்ணை திறந்து பார்க்க வச்சாங்களா அந்த ஷோ அப்படின்னு கேட்குறீங்களா? நான்லாம் பார்க்கல. ஆனால் எங்கே திரும்பினாலும் நம்ம பிள்ளைங்க வந்து அவங்களோட ஃபோனில் வந்து அப்படியே 24 hours உட்காந்து பாட்டுனே இருக்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸ்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி பட்டுன்னு பார்க்குறாரு, திரும்பி பட்டுன்னு பார்க்குறாரு, சைடில் பட்டுன்னு பார்க்குறாரு, வேலையை மட்டும் பார்க்க மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் பிக் பாஸே பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் ரசிகன் இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து எல்லா அலுவலகத்துலேயும் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி பிக் பாஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற நபர்கள்லாம் இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்காரு, ரொம்ப சின்சியராக பிக் பாஸை பற்றி பார்த்து டெய்லி அப்டேட்ஸ் வீடியோ போட்டிருக்காரு. சரி இப்படி காதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது அப்படின்னு பார்த்தா தப்பிக்கலான்னு சொல்லி ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம்குள்ளே போனால் ஃபுல்லாக ரீல்ஸில் ஃபீல்டில் ஃபுல்லாக வந்து இந்த பிக் பாஸில் நடக்கக்கூடிய அந்த சச்சரவுகள், ஃபன்னி மொமெண்ட்டுன்னு சொல்கிறது, கான்ட்ரவர்ஷியலான மேட்ரு, இவங்க எவிக்டடாம், இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பிலே வச்சுருக்காங்க. இதுக்கு அரசியல் காரணங்களுக்காக இல்லைங்க, பிக் பாஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி பிக் பாஸில் உள்ளே போயிருக்க நபர்கள் எல்லாரும் யாரையுமே நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்குறதில்ல. பட் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான பீப்புள். அவங்க ஃபேமஸான விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேடாக இருக்கும். சமீபத்தில் நம்ம இந்த கமலை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்கள வந்து லைட்டாக நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபெமினிசமான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபேமில் மேலே வந்துட்டாங்கன்னா அதை உடனே அறுவடை பண்ணிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் டிவி எவ்வளோ கேவலமாக பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அந்த பெண் மாதிரி ஆபாசத்தால் ஃபேமஸ் ஆகலை, நீங்கள் வந்து உங்கள் திறமையால் தொடர்ந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தைரியமாக ஒரு பெண் அதை பற்றி பேசுகிறது வந்து ஒரு செம்ம மேட்ரு. உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். இதை சொல்லிவிட்டு ஸோ நம்ம ஏன் இது வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சோன்னா, இதுக்குள்ளே போயிருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான பீப்புள் மட்டும் இல்லாமல் சில பேர் ஆபாசத்தினால ஒன்று முன்னேறினவங்க மட்டும் இல்லாமல் இதுதான் தகுதியாக, இதுதான் டேலண்ட்டா ஒரு டிவி ஷோவில் வரதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த வாட்டி அந்த பிக் பாஸ் ஷோவில் ஃபுல் லாட்டுமே அது மாதிரி வந்து இறக்கியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் நாள்லேருந்தே தன்னுடைய அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டார் போல் இந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார். இது மாதிரி உள்ளே போயிருக்கவங்களை வந்து எல்லாருக்குமே சண்டை. அதுக்கப்புறம் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரில. அவன்கிட்ட இல்லாமல் கான்ட்ரவர்ஷியலான பேச்சு. இன்றைக்கி உன்னோட பஞ்சாயத்து நடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, இல்லை ஒரு நடுத்தர வயதுள்ள நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்டலாம் போயிட்டு வந்து கடலை போட்டுறது, தப்பாக பேச ட்ரை பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் போயிட்டு வந்து உரசிட்டு நிற்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அது அவர் தாங்க பண்ணுறாரு. அது எப்படிங்க ஷோ மேலே குத்தம் சொல்ல முடியும்னா வந்து பிரதர், நீங்கள் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரியாலிட்டிலாம் இல்லை, அதில் சில ஸ்கிரிப்டுகளும் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படும். டைரெக்டாகவோ சரி இன்டெரக்டாகவோ சில நேரத்தில் டாஸ்க் அப்படிங்கிற பேரில். அப்படி இருக்கிறப்போ ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பெண்கள்கிட்டலாம் எப்போ பார்த்தாலும் ரொமான்டிக்காகவே பேசுறது, பாரபட்ச பக்கம் எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படி பேசுறது அப்படிங்கிறது, நடுத்தர வயதுள்ள ஆண் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பொண்ணுங்கக்கிட்ட அப்படி தான் வந்து பேசலாம் போல இருக்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை போல் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஆண்கள்னால் இப்படி தான்ப்பா, அவங்களுக்கு வந்து எந்த வயசானாலும் சரி பொண்ணுங்களை சின்ன பொண்ணுங்களாம் வயது வித்தியாசம் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பார்வையை நார்மலைஸ் பண்ணுறாங்க, ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து லைக் என்கரேஜும் பண்ணுறாங்க நிறைய ஆண்களுக்கு பண்ண வைக்கிறது. இதை பார்த்துட்டா வந்து அதே மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறது, அதே மாதிரி பண்ணுறது, அதே ஜோக் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூட அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இது வந்து இந்த சீசனில் நான் பார்த்த காணொலிகள் என்கிட்ட நண்பர்கள்லாம் அனுப்பினப்போ வந்து ரொம்ப தப்பாகவும் அசிங்கமாகவும் தெரிஞ்சுது. இன்னொன்று, டபுள் மீனிங் டைலாக்ஸ். இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வந்து 24 hours காட்டுவேன், அதை வச்சு வியாபாரம் பார்ப்பேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் பார்க்கக்கூடிய இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அது எப்படி நீங்கள் டபுள் மீனிங் டைலாக்ஸை வந்து அலோவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னே தெரியல. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சொரணம் வந்து அந்தந்த காலகட்டங்களில் இப்போ பிக் பாஸ் தெலுங்கு, அப்புறம் வந்து கேரளாவில், கர்நாடகாவில் ஹிந்தி பிக் பாஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து சில தவறுகள்லாம் பண்ணிட்டாங்க, சில கான்ட்ரவர்ஷியல் விஷயம்லாம் வந்து இது காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் அதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை, நமக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் போய் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட மூளை தான் கொஞ்சம் நேரோ மைண்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொடர்ந்து நம்ம ஏற்கனவே காமெடி ஷோஸ்லேயே இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் ஜோக்ஸை வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் மன்மதன் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறாங்கலாம் பேசியிருக்கோம்.
அதே மாதிரி தொடர்ந்து இது என்ன டபுள் மீனிங். இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கண்ட்ராவி ஷோவாக இருந்தாலும் இந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ்லாம் வந்து வைக்க மாட்டிங்களே, இந்த வாட்டி இவ்வளோ தரம் தாழ்ந்து இதை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? வேணும்ட்டே இந்த மாதிரியான நபர்களை உள்ளே அனுப்பி தொடர்ந்து டபுள் மீனிங் டைலாக்காக வந்து பேச வச்சு வரமுறையற்ற உறவுகளை வந்து ஊக்கப்படுத்துகிற இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த வருஷம் ரொம்ப இறங்கிட்டாங்க. இதில் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட புலம்புறாரு, ஏங்க இந்த பிக் பாஸில் கண்டென்ட்டே இல்லைங்க, நான்லாம் பிக் பாஸ் வெறியன்னு தெரியுமா, இந்த வாட்டி ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தா கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிறாரு. கன்றாவி தான் இருக்கும், கண்டென்ட் எப்படி இருக்கும்? கன்றாவியே கண்டென்ட்டாக வந்து காட்டுறாங்க அப்படின்னா வந்து வேறு என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? உள்ளே போயிருக்க நபர்கள் அப்படி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அரசியல் ரீதியாக நிறையா இன்ஃப்ளூயன்சிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மாற்றி மாற்றி வந்து மரியாதையை தான் பேசிக்கணும். இதில் கொச்சையான வார்த்தைகள் நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. எடுத்தோன்னே ஃபஸ்ட் நாளே சண்டை எவிக்ஷன் போட்டு கொடுக்கறது. ஸோ இது ஏதாவது ஒரு வகையில் வந்து நல்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மைண்டில் இருக்குமான்னு கேட்டால் அந்த ஷோ இருக்கவே இருக்காது. அதை வந்து இந்த வருஷம் தொடர்ந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் நாள்லேருந்தே எப்படியா கான்ட்ரவர்சி வரும், ஒரு 2 நாள் நல்லா பழகிட்டு தானே பிரச்சனைலாம் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்டடா இல்லை உள்ளே போயிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் தெரில, என்ன சொல்கிறேனே புரியல. கடைசியாக எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம். எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறனால இந்த பிக் பாஸில் அதை நைஸாக மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவே பண்ணுவாங்கன்னு. இல்லை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து சண்டை வருது. அப்போ வந்து நான் தமிழனா ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன், நீ தமிழனா நான்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு. இதில் யார் தமிழன்ற விஷயத்த வந்து அந்த இடத்துல பேசணும், அந்த டைலாக் வந்து வைக்கணும்னு அவசியமே இல்லை. அது ரொம்ப வலிஞ்சு திணிச்சா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் தன்னோட ஊர் பேரை சொல்லி தமிழன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பேர்லேயே அவருடைய மத அடையாளம் இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கெலாம் இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், எதனால் அவன் அந்த மாதிரி இருக்கான், பார்க்க அந்த ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையலே நீ வந்து அப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மதத்தின் பேரால், நம்பிக்கையின் பேரால், ஊரின் பேரால் ஏதாவது ஒன்று இவங்களே வந்து கிளப்பி விட்ருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதாச்சியாக நடக்கிறதில்ல, ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணுறாங்க. இதே ஒரு கன்றாவி ஷோ, அங்கே போய்ட்டு யார் தமிழன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் ஏன் வந்து கேட்கணும்? அந்த மாதிரியான ஒரு டயலாக், அந்த மாதிரி ஒரு சண்டையை ஏன் வந்து நீங்கள் போடணும்? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஷோவில் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் இதை பார்க்கணும் வேணான்னு நினச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளிப்ஸாக அனுப்பிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே வச்சுருக்கிற அந்த சிம்பிள்ஸ்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சேர்லாம் பாருங்கள், பக்கத்தில் இருக்க சிலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த சேரு சிலை அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்து தான் இவங்களை டீகோட் பண்ணுமா என்ன? இவங்க வந்து லைக் அந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். பேசிக்லி ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற சீரீஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. செகண்ட் சீசன் நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் சீசன் நான் பார்த்தேன். அதில் வந்து இவ்வளோ பணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உயிரையும் துச்சமாக மதித்து ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப அந்த சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இல்லை அந்த விஐபிஸ்ன்னு சொல்லிட்டு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மக்களை வந்து மனுஷங்களை வந்து ஒரு நாய் மாதிரி நாயோட ரொம்ப கேவலமாக பார்த்து அவங்களோட மேற்பார்வையில் இந்த கேம் வந்து நடக்கும். அந்த பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியை வெல்றதுக்காக எந்த தூரத்துக்கு வேணால் போவாங்க, முதுகில் குத்துறது, அதுக்கப்புறம் துரோகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து கடைசியில் 2 பேர் வருவாங்க, அதில் ஒருத்தன் உயிர் பழச்சி இந்த காசெல்லாம் வந்து வின் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்குவிட் கேம்லையாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ரூல்ஸை சொல்லிடுறாங்க, டேய் உங்கள் உயிரெல்லாம் வந்து துச்சமாக முயற்சி தானே அந்த காசுக்கு வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொடூரமான விளையாட்டுன்னு தெரிஞ்சு தான் உள்ளே வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி வந்து ஷோஸ் இருக்குன்னே வந்து சத்தியமாக வந்து புரியல. அது பர்பஸ் ஆஃப் த ஷோ அப்படிங்கிறது புரியவே இல்லை. சர்வைவலா? ஸோ சர்வைவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை மிதிச்சுட்டு இன்னொருத்தரை போட்டு கொடுத்து மற்றவனை காலி பண்ணி அவனோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அழுது மேனிப்புலேட் பண்ணி அசிங்கமான விஷயங்கள்லாம் வந்து பேசி இதுதான் வந்து என்னுடைய தராதரம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள், நெகட்டிவிட்டியான விஷயங்கள்லாம் வந்து காட்டி கடைசியில் அவங்க வின்னராம் தான் வாழ்க்கையில் வின்னருக்கு உண்டான ஒரு தத்துவமாக அடையாளமானு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் திரும்ப இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உச்சத்துக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப இதுதான் வந்து கேம்னா இப்படி தான் இருக்கணும், காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறது, ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே காம்படிட்டிவ்னஸ். பட் இது காம்படிட்டிவ்னஸா? இந்த டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நிறைய ஆஃபீஸில் நல்ல சம்பளம் ஏன்டா விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டால் அந்த டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியருங்க என்னால் தாங்க முடியலங்க அப்படின்வாங்க. எல்லாத்துலேயுமே பாலிடிக்ஸ் இருக்கும். பட் டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலைஸ் பண்ணி அதில் நடுவில் கொஞ்சம் ஹியூமர்னு சில கண்ட்ராவிகள்லாம் வச்சு அதை நம்மளுக்கு ஏற்றுக்க வச்சு செலிப்ரேட் பண்ணி நம்ம அதை வந்து நம்மளோட பாப் கல்ச்சரில் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு ரெஃபரன்ஸ் பேசிக்கிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டாக்ஸிக் கல்ச்சரை ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத அரசியல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோவில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன்,
இதோட நிறுத்த போகிறதில்ல, இன்னும் பேசுவாங்க. இன்னும் நிறையா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷோ பற்றி பேசலைனா கூட வந்து நம்ம வாயை பிடுங்குற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் நிறையா பிரச்சனைகள் இந்த ஷோ மூலியமாக வந்து வரப்போகுது. நிறையா கான்ட்ரவர்சிஸை வேணுன்ட்டே கிளப்பி விடுவாங்க. ஏன்னா ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்பான்சர் வாங்கியிருப்பாங்க, அந்த ஷோ எல்லாரும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சுக்கு வேணால் இறங்குவாங்க. இந்த சேனலில் ஆல்மோஸ்ட் எல்லா சேனலுமே அப்படி தான் மாறிட்டாங்க. இவங்க அதில் வந்து கை தேர்ந்தவங்க வேறு லெவல். அப்படி இருக்கையில் இன்னும் வேறு என்னென்னலாம் வரப்போதோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஷோ பற்றி பேச சுத்தமாக இஷ்டமே இல்லை. அதனால தான் யாரும் கண்டஸ்டன்ட் பேர் கூட முடிஞ்ச அளவுக்கு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சவங்க பேர் கூட எனக்கு சொல்ல வேணாம், உங்களெல்லாம் பற்றி எனக்கு பேசவே வேணாம். ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ரல் பப்ளிக்கு அந்த டிவியில் மட்டும் இல்லை அந்த ஆப்பில் மட்டும் இல்லை, இந்த ரீல்ஸாக கண்டமேனிக்கு பரவிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஏற்றுக்கவே முடியல. அது இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு ஒரு வாரத்தில் ஃபீடு ஃபுல்லாக நியூஸ் ஃபுல்லாக அதை தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதில் தப்பான விஷயங்களும் வந்து நம்ம கண் முன்னாடி சேருது அப்படிங்கிற வைத்தறிச்சலில் தேவையில்லாத அரசியல்லாம் பேசுகிறீங்க, அதுவும் சரியாக பேச மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த புலம்புங்க. என்னை மன்னிச்சிருங்க, ஓவராக புலம்பிட்டேன்னா.